ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்சிபி அண்டு மும்பை இந்தியன்ஸோட ஃபேண்டசி பிரிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான அப்டேட்டு, கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்ட்ராட்டஜி, ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் 3 வீடியோஸ் வந்து ஒரு காமனாக போட்டிருப்போம், ஒரு டெமோக்காக தான் போட்டிருப்போம், ஓகேங்களா? இந்த வீடியோவிலிருந்து தெளிவான ஒரு எக்ஸ்பிளைன், ஏன்னா தொடர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் ஜிஎல்லை பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட்டு நம்மளோட கான்செப்டில் சேஃப் ஜோன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம சேஃபான ஒரு ரொட்டேஷனை நம்ம இங்கே வைக்கிறோம். அதாவது எந்த மாதிரி கான்செப்ட்னா, இப்போ நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிரெடிட் பேசிக்காகவும் நம்ம பேசுவோம், பர்சன்டேஜ் பேசிக்காகவும் பேசுவோம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கிரெடிட் பாயிண்ட்டும் நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? அதுக்கு முன்னே வந்து நமக்கு வந்து ஃபேவரான பிளேயர், ஏன்னா நமக்கு இந்த பிளேயர்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பாக நம்ம உள்ளே வச்சுருக்கணுன்ற ஒரு கான்செப்ட். இப்போ நீங்கள் வந்து ஒரு 3 டீம் ஜிஎல் நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா அந்த 3 டீம்லும் ஃபேவராக இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் நீங்கள் வைப்பீங்க, ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு ரொட்டேஷனில் இப்போ வந்து ஒரு கால்குலேஷன் மேக்கில் நம்ம ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பி ஷால்ட்டு, ஓகேங்களா? ஷால்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் கான்செப்ட்டு மேபி இவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருந்திருக்கு, ஒரு பெரிய பிக் ஹிட்டர் தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக நம்ம இவரை வந்து அசால்ட்டாக பிக் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வர போகிறதில்ல. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா சூரியகுமார் யாதவ் அண்டு விராட் கோலி, ராஜிப் படிட்டர், இந்த 3 பிளேயரும் நம்ம மோஸ்ட்லி நம்ம ட்ரை பண்ணிடுவோம், அதில் எந்த மாற்றமும் கிடையாது இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும். ஆல்ரவுண்டர்னு வரும்போது ஹர்திக் பாண்டியா ஒரு ஆப்ஷன் தான், ஏன்னா லிவிங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் பேக் டு பேக்கு தான். நம்ம வந்து லிவிங்ஸ்டன் மேலே நம்ம வந்து ஒரு ட்விஸ்ட் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பவுலிங்னு வரும்போது ஏஷ்லூட், ஓகேங்களா? ட்ரெண்ட் போல்ட்டு அண்டு தீபக் சகர்லாம் பேக் டு பேக்கு தான், அதனால் நீங்கள் எந்த காமன்னு எடுத்துகிட்டு வராதிங்க. இப்போ மேபி பார்த்தீங்கன்னா நமக்கு 6 பிளேயர் வந்து நம்ம சைன் பண்ணிட்டோம். இந்த 6 பிளேயரில் நம்ம மாற்றம் கொண்டு வரலாமா, அதை ஃபஸ்ட்டு நம்ம பேசுவோம். ஏன்னா வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. பி ஷால்ட்டு பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ட்ரீம் டீமு, மேபி அவர் ஃப்ளாப் ஆனாலும் நமக்கு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் நமக்கு ஏதாவது சக்ஸஸ் ஆகிடும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், சூரியகுமார் யாதவ் மேபி ஒரு குட் ஆப்ஷனுங்க. அவரை ட்ராப் பண்ணணும்னு நினச்சா மேபி நம்ம செகண்ட் பேட்டிங்கில் ட்ராப் பண்ணலாம், இருந்தாலும் தேவையில்லை இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அந்த அளவுக்கு பெரிய ரிஸ்க் நம்ம எடுத்துகிட்டு போகிறது வந்து ரொம்பவே நம்ம டீமை டவுனுக்கு கொண்டு போயிடும். அதே போல் விராட் கோலி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்சஸில் வந்து ஃப்ளாப்பு, மேபி இந்த மேட்ச் அவர் சக்ஸஸ் பண்ணலாம். நீங்கள் தொடர்ந்து நமக்கு இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் பெருசாக ஒன்றும் ட்ராப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ராஜிப் படிட்டரை பொறுத்த வரைக்கும் இவரும் லாஸ்ட் மேட்ச் சொதப்பல் தாங்க, மேபி இவரோட பேட்டிங் ஸ்டைலும் சூப்பராக இருக்குது, அதில் எந்த மாற்றம் இல்லை. ஹர்திக் பாண்டியா, ஏஷ்லூட் இவங்க தொடர்ந்து நல்ல ஒரு கம்பேக், ஏன்னா இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் இந்த 2 சைடில் எந்த சைடுனாலும் வின் பண்ணிடலாம், ஏன்னா வந்து ஒரு தெளிவான ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம சொல்ல முடியலை. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 6 பிளேயர் ஃபேவர் ஆயிடுச்சு, ஓகேங்களா? அதனால் மேபி நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த ஸ்டெப்பு, ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பு நம்ம வந்து கிரெடிட் பாயிண்டில் போகிறதா, பர்சன்டேஜில் போகிறதா, அது வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எப்பயுமே பிரதர் ஒரு கான்செப்ட் இருக்குது, ஓகேங்களா? என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த 9 பாயிண்ட் கிரெடிட், ஓகேங்களா? 9 பாயிண்ட் கிரெடிட்ன்றது பார்த்திங்கன்னா மேபி ஒரு 4 பிளேயர்ஸ் மேலே நமக்கு தொடர்ந்து கொடுத்துருவாங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வரைக்கும் பும்ரா மேலே அந்த 9 பாயிண்ட் கிரெடிட் இருந்தது, பட் இந்த மேட்ச் 8.5 ஒரு 0.5 குறைச்சிருக்காங்க. அப்போ இங்கே வந்து டீம் ஜூன் வந்து மாறுது, ஓகேங்களா? அதனால் இப்போ மேபி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பிளேயர்ஸ் இருக்கும்போது மினிமம் 2 பிளேயர்ஸ் அண்டு 1 பிளேயர்ஸ் வந்து ஃப்ளாப் ஆவாங்க. இப்போ மேபி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சப்போஸ் இந்த 3 பிளேயரில் நமக்கு ஒரு பிளேயர் நமக்கு சப்போஸ் இன்றைக்கி வந்து ட்ரீம் டீமில் இல்லாமல் போகலாம், அது வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. மேபி இருந்தாலும் நமக்கு இந்த 3 பிளேயரும் வெரி இம்பார்ட்டன்ட் பிளேயர்ன்றதுனால நம்ம மீண்டும் இந்த பிளேயர்ஸை வந்து நம்ம சைன் பண்ணிட்டோம். சரி, ஓகே. அதே போல் 8.5 கால்குலேஷன், ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி இப்போ நமக்கு பும்ரா வந்து 8.5 வந்ததுனால இன்னொரு 8.5 நம்ம கூடுதலாக இணைக்கலாம், அதில் எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா மேபி நம்ம சக்ஸஸ்க்கு இதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு ரொட்டேஷன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிரெடிட் பாயிண்ட்லேயும் ஒரு மினிமம் ஒரு 2 டீம் ஒரு டீமாவது ட்ரை பண்ணுங்கள், நான் அதுதான் உங்களுக்கு அடிக்கடி சொல்கிறேன். ஏன்னா மேபி சப்போஸ் ஒரு டைமில் பார்த்திங்கன்னா இந்த 9 பாயிண்ட் கிரெடிட் ஒரு 3 பிளேயர் அடி வாங்கிட்டாங்கன்னா அப்படியே கீழே இறங்கிட்டு போயிட்டே இருக்கும், ஏன்னா அந்த கேமை வந்து லோ பிக் பக்கம் தான் போயிருக்கும். பட் இந்த மாதிரி கான்செப்டெல்லாம் இருக்குது. சரி, ஓகே. இப்போ 9 பாயிண்ட் வந்து நம்ம 3 பிளேயர்ஸ் யூஸ் பண்ணிட்டோம், மேபி
ஆப்ஷனில் ஒரு பிளேயர் ட்ரீம் டீம் இல்லாமல் கூட போகலாம். இருந்தாலும் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் அந்த லெஸ் மூமெண்ட் கிடையாது. இப்போ 8.5 பார்த்தீங்கன்னா ஷால்ட்டு ஏஷிலோட்டு கரெக்டாக நமக்கு உள்ளே வந்துடுது. கேம் நமக்கு ஒரு பொசிஷனில் நம்ம தக்க வச்சுட்டோம். மேபி நமக்கு இன்னொரு 8.5 டார்கெட் வந்து இந்த மேட்ச்சை மேக் பண்ணணுன்னா, சப்போஸ் ரோஹித் சர்மா அந்த மேட்ச் வந்தார்னா நீங்கள் அவரை வந்து ஈஸியாக உள்ளே எடுத்துருங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ரொட்டேஷன் இருக்குது. அதனால் நான் உங்களுக்கு தெளிவாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரோஹித் சர்மாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த மேட்ச் அவர் உள்ளே வந்தால் மேபி நீங்கள் போட்டுடலாம். லாஸ்ட் மேட்ச் போடலை, எனக்கும் வந்து தெளிவான அப்டேட் கிடைக்கல. இந்த மேட்ச் ப்ளே பண்ணுவாரா என்னன்னு தெரியல. பட் இந்த ஒரு காலம் பாக்ஸை விட்டு வைங்க, பேசிக்கலாம். அடுத்தது பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூமெண்ட்டில் வந்து இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போ வந்து 6 பிளேயர் வந்து காமனாக நம்ம கொண்டு வந்துட்டோம். பட் மேபி படிட்டர் உங்களுக்கு தேவையில்லைன்னா டேரெக்டாக நீங்கள் மாற்றிக்கலாம். இருந்தாலும் என்னோடய லைன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இந்த மேட்ச்சில் ரொட்டேஷன் ஆகிருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோவாக நான் போட்டிருக்கிறேன். அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எந்த பவுலிங் ஆப்ஷனும் போக வேண்டாம். மறுபடியும் ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனுக்கு வாங்க. திஷேஷ் சர்மா அண்டு ரெக்லட்டன் பொறுத்த வரைக்கும் அவரோட பர்ஃபார்மன்ஸுன்றது நார்மலாக இருந்துட்டு தான் இருக்குது. ஓகேங்களா, ஓரளவுக்கு ஒர்த்து தான். நம்ம வந்து இன்னும் அவரை வந்து ட்ராப் பண்ணுற அளவுக்கு நம்மளோட மூமெண்ட் வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா மேபி அவர் வந்து ஒரு நல்ல பெரிய ஹிட்டருங்க. மேபி டீமை வந்து அவர் சக்ஸஸ் பண்ணிவிடுவார். அவரோட ட்ரீம் 11 பொசிஷன் வந்து ட்ரீம் டீம் அவர் ஈஸியாக வந்துடுவார். அதில் எந்த மாற்றம் கிடையாது. மேபி ஃப்ளாப்பாக வாய்ப்பு குறைவு தான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ரெக்கில்டன் மேபி நான் ரெக்கில்டனை ட்ராப் பண்ணுறேன், நான் தித்தீஷ் சர்மா போகிறேன்னா அது உங்களோட சாய்ஸ். ஆனால் தித்தீஷ் சர்மாவோட அந்த பேட்டிங் ஆர்டர்ன்றது கொஞ்சம் லெஸ்ஸில் இருக்குது. அதை கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நமக்கு 7 வந்தாச்சு. மேபி பேட்டரில் நம்ம வந்துவிட்டோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். 8.5 இன்னொரு பிளேயரை வந்து நம்ம இணைக்கிறதுனால நமக்கு ஒரு சேஃப் ஜோனு. இப்போ பாருங்கள், திலக் வர்மா. மேபி நமக்கு திலக் வர்மா இருக்கார். திலக் வர்மா அடுத்தது டிம் டேவிட் அண்டு படிக்கல். ஓகேங்களா, படிக்கல். இந்த 3 பிளேயர்ஸ் வந்து அடுத்த ரேஷியோவில் இருக்காங்க. மேபி நம்ம வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து திலக் வர்மா இம்பேக்டாக யூஸ் பண்ணாங்க. மேபி அவர் வந்து ஒன்றும் பெருசாக லாஸ்ட் மேட்ச் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஓகேங்களா, அவரே வெளியே போயிட்டார். அது ஒரு கான்செப்ட் நமக்கு இருந்தது. பட் டீம் டேவிட்டை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்து ஒரு 2 ஓவர் அவர் கிடைச்சாவே போதும், ஓரளவுக்கு ஸ்கோரை ஏற்றிடுவார். ஆனால் படிக்கலை பொறுத்த வரைக்கும் நமக்கு லோ பிக் வேறு ஆப்ஷனுங்க கண்டிப்பாக. ஏன்னா பேட்டிங் பொசிஷனை பொறுத்தவரைக்கும் 1-down பொசிஷன் இருக்கிறதுனால ஈஸியாக அவரால் ஸ்கோர் பண்ண முடியும். மேபி அது வந்து ஆப்ஷனாக எடுத்துக்கோங்க. மேபி படிக்கல் பக்கம் இந்த மேட்ச்சு போகலாம். ஏன்னா அவரோட இன்னிங்ஸ் வந்து பேக் டு பேக்கில் ட்ரீம் டீம் இருந்திருக்கு. மேபி லாஸ்ட் மேட்ச் வந்து ஃப்ளாப்பு. ஓகேங்களா, ஃப்ளாப் ஆனாலும் கண்டிப்பாக ஒரு மேட்ச் வந்து மீண்டும் எழ முடியும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. மேபி நம்ம ஆப்ஷனில் வைப்போம். அதாவது திலக் வர்மா, டிம் டேவிட் அண்டு படிக்கலை வந்து நம்ம டாஸுக்கு அப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து பெருசாக சொல்ல முடியாது. நீங்கள் டாஸுக்கு அப்புறம் நீங்கள் சாலிடாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் மும்பை ஃபஸ்ட் பேட்டிங்னா மேபி நம்ம ஒரு பவுலர்ஸ் போகலாம். ஏன்னா பெங்களூர் சைடு ஒரு பவுலர்ஸ், ஒரு நல்ல லோ பிக் பவுலர்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். மேபி நமக்கு பவுலர்ஸ் தேவையில்லைன்னா நீங்கள் வந்து திலக் வர்மாவை ட்ரை பண்ணலாம். ஆனால் டிம் டேவிட் படிக்கல் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இந்த ஸ்குவாடு இப்படி இருக்குது. ஓகேங்களா, அடுத்து ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் லிவிங்ஸ்டனுங்க. ஏன்னா லிவிங்ஸ்டன் தொடர்ந்து பர்ஃபார்மன்ஸ்ன்றது கொஞ்சம் குறைவு தான். ஏன்னா வந்து பேக் டு பேக் தான். மேபி 2 ஓவர் போட்டுறாரு, அதில் எந்த மாற்றம் கிடையாது. இருந்தாலும் சுமால் லீக் வந்து சேப்புங்க. அது வந்து நான் ஃபேவராக சொல்லுவேன். ஏன்னா சுமால் லீக் வந்து நமக்கு ஒருத்து. ஆனால் ஜிஎல்ல எங்கேயாவது ஒரு சேஞ்சஸை நம்ம மாற்றம் கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்மளோட ஜிஎல் டீமை வந்து நம்ம ஓரளவுக்கு ஒருத்தாக கொண்டு போக முடியும். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க. அதே போல் பாருங்கள், குணல் பாண்டியா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மேட்ச் தான். இப்போ செகண்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா 2 ஓவர் தான் கொடுத்தாங்க. மேபி இன்னிங்ஸ் வந்து இங்கே வந்து கொஞ்சம் ஒர்த்தலாமல் தான் இருக்குது குணல் பாண்டியா. அடுத்து வந்திங்கன்னா சேட்னர் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. மேபி அவரோட பவுலிங்காக இருக்கட்டும் பேட்டிங்காக இருக்கும் ஒன்றும் பெருசாக இல்லை. நெக்ஸ்ட்டு என்டிஆர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ஒரு சூப்பரான இன்னிங்ஸு. மேபி தொடர்ந்து அந்த இன்னிங்ஸ் வருன்றது வந்து வாய்ப்பு கிடையாது. வில் ஜாக்ஸ் வந்துடுவோம். நெக்ஸ்ட்டு வில் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன தான் ஓப்பனிங் கான்செப்ட் ஆடினாலும் மேபி அவர்கிட்ட நமக்கு பவுலிங் ஆப்ஷன் இருந்தால் ஃபேவராக நம்ம டீமுக்குள்ளே எடுக்கலாம். அண்ட் பேட்டிங் ஒன்று இருக்கிறதுனால வில் ஜாக்ஸும் ஒன்றும் பெரிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்குவாடில் இந்த மேட்சஸில் வந்து கிடையாது. பட் இருந்தாலும் வில் ஜாக்ஸை நம்ம வெயிட் பண்ணுவோம். அதே போல் பவுலிங் ஆப்ஷன் வாங்க, புவனேஸ்வர் குமார் அண்ட் ட்ரெண்ட் போல்ட், தீபக் சகார். இந்த கான்செப்ட் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த 3 பிளேயரும் வந்து ஒரு காமன் பிளேயர் தாங்க. ஏன்னா புவனேஸ்வர் குமார் ஒன்றும் பெருசாக கிடையாது. இருந்தாலும் ஒரு விக்கெட் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. மேபி மேட்ச் ஒன்று எடுக்கலாம். ஆனால் ட்ரெண்ட் போல்ட், தீபக் சகார் கண்டிப்பாக ஒரு காமன் கேமாக தான் இருக்குது. ஏன்னா ட்ரெண்ட் போல்ட் மேபி பார்த்திங்கன்னா பேக் டு பேக். ஏன்னா தீபக் சகர் லாஸ்ட் மேட்ச் வந்து 2 ஓவர்ஸ் தான் போட்டாருன்னு நினைக்கிறேன். மேபி
ஒன்றும் கிடையாது. அதுக்கு முன்ன மேட்ச் நல்லா இருந்தது. பட் இங்கே வந்து நமக்கு ஒரு மெயின் ட்விஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? நம்ம யூஸ் பண்ண வேண்டிய முறை பார்த்திங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் போல்ட்டரை ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு தீபக் சகரை கூட இந்த மேட்ச் நீங்கள் கொண்டு போகலாம். என்னோடய ஆப்ஷன் இது வந்து கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ட்ரெண்ட் போல்ட் மேபி ஒரு விக்கெட்டு தான். ஏன்னா மேபி ஒரு விக்கெட்டுலாம் நமக்கு வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. மேபி நமக்கு 2 விக்கெட் வேணும். பவுலர்ஸ் வந்து ஒரு பவுலர் 2 விக்கெட் எடுத்தால் மட்டும்தான் ட்ரீம் டீமுக்கே அது பாசிபிள். அதை வந்து கரெக்டாக பிளான் பண்ணிக்கலாம். மேபி ஏன்னா நமக்கு வந்து படிட்டர் அண்டு ஷால்ட், அது விராட் கோலி இந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்கும்போது மேபி நமக்கு வந்து ஒரு நல்ல பேட்டிங் தான் கிடைக்க வாய்ப்பு அதிகம். அதனால் ட்ரெண்ட் போல்ட் பவுலிங்கெல்லாம் இப்போ ஓரளவுக்கு ஆடிடுறாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? அதனால் நமக்கு வந்து தீபக் சகர் இந்த மேட்ச்சுக்கு வந்து நீங்கள் மேபி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பேட்டிங் இருக்குது, கொஞ்சம் பவுலிங் இருக்குது, நல்லா ஒரு மூமெண்ட் இருக்குது. அதே போல் விக்னஸ் புத்தூர், இவரோட ஆப்ஷனை பற்றி பேசுவோம். இவரை பொறுத்த வரைக்கும் மேபி ஒரு விக்கெட் சைன் பண்ணிடுறாரு. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? நல்ல ஒரு கான்செப்ட்டு. மேபி இந்த மேட்ச் நம்ம ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அது நம்ம பேசுவோம். அதே போல் யாஷ் தயாலை பொறுத்த வரைக்கும் இவரும் வந்து இன்னும் பெருசாக ஒரு விக்கெட்டு தான் மெயின். நமக்கு ட்ரீம் டீம் கெப்பாசிட்டி முக்கியமாக வேணும். அந்த ரொட்டேஷன் படி தான் நம்ம டீமை வந்து இன் பண்ணணும். அதே மாதிரி ஏ குமார், இவரும் வந்து பேக் டு பேக்குங்க. அதுக்கு முன்ன மேட்ச் நல்லா பண்ணார். லாஸ்ட் மேட்ச் ஒரு விக்கெட்டு, மேபி ஒரு விக்கெட் வந்துடுது. இந்த ஒரு விக்கெட்டெல்லாம் நமக்கு பெரிய தாக்கம் கிடையாது. நம்ம ட்ரீம் டீமை வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது. சரி, ஓகேங்களா? இப்போ வந்து நம்மளோட காமன் பிளேயர் இப்போ பாருங்கள், ஷால்ட்டு, ரிக்கில்டன், சூரியகுமார் யாதவ், விராட் கோலி அண்டு ராஜிப் படிட்டர், ஹர்திக் பாண்டியா, ஏஷிலோட். பட் நம்ம தீபக் சகர் இந்த மேட்ச் நம்ம உள்ளே பிளான் பண்ணியிருக்கோம். பட் இந்த 7 பிளேயர்ஸ் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா 7 பிளேயர்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற ரிமைனிங் பிளேயர்ஸை நீங்கள் டார்கெட் பண்ணிக்கோங்க. மற்ற 4 பிளேயரை நீங்கள் எந்த மாதிரி ரொட்டேஷன்னாலும் எடுத்துகிட்டு போயிருங்க. அது வந்து சூப்பரான ஒரு அப்டேட்டாக இருக்கும். மேபி பாருங்கள், நமக்கு தேவையானது நமக்கு வந்து இந்த இடத்துல நீங்கள் கிரெடிட் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நமக்கு 3-9 முடிஞ்சு. இவங்க வந்து நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஃபேவராக இருக்கும் டீம். எந்த இடத்துல நமக்கு பிரச்சனை இந்த இடம் இருக்காது. ஓகேங்களா? அதே போல் 8.5 நமக்கு மேக்ஸிமம் 2x3 பிளேயர் கண்டிப்பாக வேணுங்க. அதாவது 2 பிளேயர் இல்லை 3 பிளேயர் நீங்கள் வைக்கணும். அந்த 3rd பிளேயர் நீங்கள் வைக்கணுன்னா நீங்கள் டேரெக்டாக ரோஹித் சர்மா போகணும். அது வந்து உங்களுக்கு அங்கேயே ஒரு ரிஸ்க் பிக்கு. இப்போ ரோஹித் சர்மா ரிஸ்க் பிக்கு தான், சேஃப் பிக்கெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? அதில் ஒரு பிளேயரை நம்ம அந்த 4 பிளேயரில் ஒரு பிளேயர் அங்கே இன் பண்ணிடுறோம். அடுத்த லைனுக்கு வந்தீங்கன்னா மேபி 8ல் வந்து பாருங்கள், மேபி 2 பிளேயர் நம்ம மேபி கொண்டு போய் ஆகணும். 1 இல்லை 2, இதுதான் வந்து ட்ரீம் டீமுக்கு வந்து காமன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரஜித் படிட்டர் அண்டு தீபக் சகர் ஈஸியாக வந்து நான் உங்களுக்கு அதனால தான் உங்களுக்கு 2 பிளேயரை நான் வச்சு தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ சப்போஸ் எனக்கு ஒரு பிளேயரே போதும், நீங்கள் ஒரு தீபக் சகரை எடுத்துகிட்டு டேரெக்டாக படிக்கல் போகலாம். இல்லை ரஜித் படிட்டர் எடுத்துகிட்டு டேரெக்டாக படிக்கலுக்கு போங்க. இல்லை நமக்கு வந்து லிவிங்ஸ்டன் வரணும், நாங்கள் லிவிங்ஸ்டன் சேஃபாகவே நான் போயிடுறேன்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் சேஃபுக்கு வந்துடலாம். ஏன்னா இந்த கிரெடிட் பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா தீபக் சகர் அண்டு ராஜிப் படிட்டர், லிவிங்ஸ்டன் 3 பிளேயர்ஸும் நமக்கு வந்து 8 கிரெடிட்டு. அதே போல் திலக் வர்மா, இந்த பிளேயர்ஸ் எல்லாம் நமக்கு 8 கிரெடிட் கொடுத்துருக்குறாங்க. மேபி பர்சன்டேஜ் கால்குலேஷனில் சப்போஸ் படிட்டர் டு நீங்கள் திலக் வர்மா கூட எடுத்துகிட்டு போகலாம். மேபி இது ஒரு நல்ல ஆப்ஷனு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த அடுத்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா, நமக்கு லோ பிக் கான்செப்டை பற்றி ஒரு பேசுவோம். லோ பிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த மாதிரி செலெக்ஷனில் எடுக்கலான்னா, எப்பயுமே ஒரு டார்கெட் நான் அடிக்கடிக்கு நான் சொல்கிறேன் பிரதர், இந்த 6.5 ரொம்ப முக்கியம். ஒரு பிளேயரில் 2 பிளேயர் உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா 6.5 தான் கேமே இருக்குது. அது வந்து உங்களுக்கு நான் பல விஷயம் நான் சொல்லிட்டேன். அதாவது 6.5 யார் இருக்காங்க? ஏ குமார். மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஏ குமார் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக கிடையாது. ஓகேங்களா? அவர் ஒருத்தர் தான் உள்ளே இருக்கார். மேபி அவரை நீங்கள் பிக் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அவரை நீங்கள் பிக் பண்ணுறது வந்து இந்த சேஃப் ஜோனு தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் கிடைக்கும். மேபி இது வந்து ஒரு நல்ல ரொட்டேஷனுங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிக் மூமெண்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? அதனால் நமக்கு வந்து அடுத்த ஆப்ஷன் தேவைன்னா நீங்கள் வந்து லிவிங்ஸ்டன் நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் மார்க் பண்ணி சொல்லிடுறேன். ட்ரீம் டீம் உங்களுக்கு சேஃபாக வேணும்னா நீங்கள் தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. பட் இன்னொரு ஆப்ஷன் தீபக் சகர் இல்லை படிட்டர் மேலே நான் ரிஸ்க் எடுக்கிறேன்னா நீங்கள் மேபி திலக் வர்மா இந்த மாதிரி ரொட்டேஷனில் தான் நீங்கள் போக முடியும். எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் ஒரு 8.5 தேவைன்னா ரோஹித் சர்மா போய்க்கோங்க. பட் இந்த கான்செப்ட் வந்து
கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள் பிரதர். அதாவது நமக்கு எந்தெந்த பிளேயர்ஸ் மெயினாக இருக்கணும், ஷால்ட் மெயினாக இருக்கணும் நம்ம டீமில். சூரியகுமார் யாதவ், விராட் கோலி, ஹர்திக் பாண்டியா, ஏஷல் வுட்டு அண்டு படிட்டர். நான் படிட்டர்னு சொல்கிறேன். படிட்டர் இருந்தாலும் கொஞ்சம் சேஃபுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். நான் படிட்டர் ஐபிக்க ஒரு பிளேயரை நான் ட்ராப் பண்ணுறேன்னா நீங்கள் அடுத்தது வந்து படிக்கல் திலக் வர்மா இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் நான் சொல்லிட்டேன். லிவிங்ஸ்டன் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. மேபி இன்னொரு ஆப்ஷன் நமக்கு வந்து நம்ம டீம் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து ஒரு கேம் சேஞ்சர் பிக் இருக்கணும். ஏன்னா குயிக்காக கேமை முடிச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டிம் டேவிட் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குயிக்காக ஸ்கோர் ஏற்றிடுவாங்க. பட் அங்கே வந்து பக்காவாக நமக்கு ஒரு 4 6 சப்போஸ் அடிச்சுட்டாருனாவே அப்படியே நம்ம டீமு கீழே இருக்கிறது அப்படியே டாப்புக்கு வந்துடும். இந்த மாதிரி ரொட்டேஷனில் ஒரு பிளேயரை நீங்கள் இந்த இடத்துல வைக்கணுங்க. நீங்கள் அந்த மாதிரி பிளேயர் எந்த பிளேயர் நமக்கு ஒர்த்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஒன்று திதிஷ் சர்மா பொறுத்த வரைக்கும் மவுஸ் குறைவு தான். ஏன்னா அவரோட பேட்டிங் காமன் லோ அந்த லைனப்பை பொறுத்த வரைக்கும் டவுனில் இருக்கிறதுனால முடியாது. மேபி என்னை பொறுத்த வரைக்கும் படிக்கல் அண்டு டிம் டேவிட் அண்ட் திலக் வர்மாவுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனுங்க. இந்த 3 பிளேயர்ஸில் கொஞ்சம் ரிஸ்க் எடுங்க. சப்போஸ் இந்த இடத்த வந்து எப்படி புல் பண்ணுறீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் நீங்கள் படிக்கல் எடுத்துகிட்டு போயிருங்க. அண்டு மும்பை ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் நீங்கள் மேபி திலக் வர்மா எடுத்துகிட்டு போயிடுங்க. பட் இந்த ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கும். நான் உங்களுக்கு தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இன்னொரு கான்செப்ட், இப்போ லிவிங்ஸ்டன் இது வந்து நமக்கு சேஃபுங்க. இது தாங்க நமக்கு சேஃப் டீம். இப்போதைக்கு நம்ம ஃபார்மேட்டை முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எங்கெங்கே ரிஸ்க் எடுக்கணும்னா நீங்கள் எடுக்க வேண்டிய ரிஸ்க்கு இப்போ லிவிங்ஸ்டன் நான் ட்ராப் பண்ணுறேன்னா மட்டும்தான் அடுத்தது நீங்கள் வந்து ரோஹித் சர்மா இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு மேலே போகணும். லிவிங்ஸ்டன் ட்ராப் பண்ணாதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் படிக்கல் மூமெண்ட்லேயே நீங்கள் படிட்டர் இந்த 2 பிளேயர் மூமெண்ட்லேயே நீங்கள் மூமெண்ட்டை பண்ணிக்கலாம். ஏன்னா திலக் வர்மா கொண்டு வரலாம், படிக்கல், டிம் டேவிட் இந்த மாதிரி கொண்டு வந்துருங்க. ஆனால் ரோஹித் சர்மா இருந்தால் ஒரு 8.5 உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைன்னா தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். மேபி இந்த ரொட்டேஷன் வந்து உங்களுக்கு நல்லா சக்ஸஸ் ஆகும் பிரதர். கண்டிப்பாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டீம் கிரியேட் பண்ணுங்கள். கேப்டன் மேபி பார்த்தீங்கன்னா ஒரு விராட் கோலி போகலாம், ஹர்திக் பாண்டியா போகலாம், ஷால்ட்டை கூட போகலாம். வைஸ் கேப்டன் ஏஷல் வுட்டு, சூரியகுமார் யாதவ் இந்த மாதிரி பிளேயர்ஸை மேபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமாக இருந்தாலும் மேபி அப்கமிங்கில் வர வீடியோவில் உங்களுக்கு இன்னும் தெளிவாகிடும். மேபி இந்த மாதிரி டீமை ரொட்டேஷன் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் மும்பை டு ஆர்சிபி எனக்கு வந்து ஆர்சிபி தான் வின் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்கிற கான்செப்டில் தான் கொஞ்சம் ஆர்சிபி சைடு உங்களுக்கு வந்து ப்ரெடிக்ட் நான் சொல்லியிருக்கேன். மேபி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் அவங்க சாலிடாக வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. என்ன தான் மும்பை ஸ்குவாட் ஒன்றும் இப்போதைக்கு ஒன்றும் ஒர்த்து கிடையாது. மேபி அந்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்போஸ் தீபக் சகர் டு புவனேஸ்வர் குமார் லாஸ்ட் ஒரு ஆப்ஷனை கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். பட் இந்த ஸ்குவாடு கரெக்டாக இருக்குங்க. மேபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு அப்டேட் நல்ல அப்டேட்டாக பார்க்கலாம். ஓகே பிரதர்ஸ், அதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பிரதர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.